சின்ன ஒரு பேக் டெஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பேஜில் பண்ணியிருந்தேன். ஸோ என்ன பேக் டெஸ்ட் அப்படின்னா, ஃப்ரைடே மட்டும் இதை பண்ணுறது. என்ன பேக் டெஸ்ட் அப்படின்னா, ஃபின் நிஃப்டி வந்து எப்பவுமே சூஸ் பண்ணிக்கிறது. ஸோ இனி வரப்போகிற நாட்களில் வந்து பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியில் வந்து டெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். பட் ஃபின் நிஃப்டியில் வந்து என்ன பேக் டெஸ்ட் அப்படின்னா, அது வந்து ஆப்ஷன் செல்லிங். ஓகேங்களா? ஸோ 120 குவான்டிட்டி அப்படின்னா மூணுலேயுமே வந்து ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 3 லாட் போயிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு நார்மலான ஒரு பணம் தேவை. நமக்கு வந்து 3 லாட்டும் போகலாம், 2 லாட்டும் போகலாம், ஒரு லாட்டும் போகலாம். பட் லாட் அதிகமாக போகும்போது நமக்கு வந்து ஓரளவு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஃபின் நிஃப்டி எவ்ரி ஃப்ரைடே நீங்கள் போங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபின் நிஃப்டி வந்து மார்னிங் வந்து 9:20. ஓகேங்களா? ஸோ வந்து உங்களுக்கு வந்து என்ட்ரி டைம் வந்து 9:20 கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துடணும். அதே மாதிரி எக்ஸிட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 3:10. ஓகேங்களா? ஈவினிங் 3:10 இந்த டைமில் வந்து நீங்கள் எக்ஸிட் ஆகிடணும். அதுக்கு மேலே வந்து பெருசாக போக வேண்டாம். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பெரிய மூவ்மெண்ட்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து பெருசாக போக தேவையில்லை. அதனால் 3 மணிக்கு கட் பண்ணால் கூட ஓகே தான், ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஓகேங்களா? ஆனால் 9:20க்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ட்ரி எடுத்துடணும். என்ன என்ட்ரி அப்படின்னா ITM 1. ஓகேங்களா? ஸோ 2 பக்கமுமே கால் சைடு ITM 1ன்னு சொல்லுவோம் இல்லையா, உங்களுக்கு தெரியும். அதாவது ஃபஸ்ட்டு ITM வந்து கால் சைடு என்ன இருக்கோ அந்த இடத்த வந்து ITM 1 எடுத்துடணும். அதே மாதிரி புட் சைடுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன ITM இருக்கோ அந்த ITM 1 எடுத்துடணும். டீப் ITMலாம் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு 20,700ன்னு காலையில் ட்ரேட் ஆகுது அப்படின்னா, நீங்கள் புட் ஆப்ஷன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா 20,800 அப்படின்னு சொல்லிட்டு எடுப்பீங்க. அதுதான் வந்து ITM 1. அதாவது 20,750. ஸோ அப்படிங்கிறது ITM 1. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க நீங்கள். அதே மாதிரி 20,900 புட்டு எடுக்க போகிறீங்க அப்படின்னா, 20,900 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைக்கில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா, நீங்கள் கால் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஸோ 20,800 இதை விட கம்மியாக வந்து எடுத்துப்பீங்க. 20,800 அல்லது 20,850. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ITM 1னாலே தெரியும், ஃபஸ்ட்டு ITM வந்து நீங்கள் எடுக்கணும். ஏன் வந்து ITM எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் OTM எடுக்கும்போது அது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மியான ப்ரைஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்ம நினச்ச ப்ராஃபிட் வந்து கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ITM டீப் ITM அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சேமான ட்ரேட் ப்ரைஸில் தான் வந்து போய்கிட்டு இருக்கும். சரிங்களா? ஒரே ப்ரைஸில் தான் ட்ரேட் ஆகும். ஒரு 4-5 ரூபா வேணால் வித்தியாசம் இருக்கும். சரிங்களா? ஸோ இதையே நீங்கள் பாருங்கள் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத. ஸோ நான் இதை தொடறேன் அப்படின்னா, ஆக்சுவலி நான் பேக் டெஸ்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் என்ட்ரி ஆகிருந்தேன். ஸோ என்ட்ரி ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 195. அப்போ 195ல் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதே மாதிரி இந்த இதையும் பார்க்குறீங்க அப்படின்னா 172. ஸோ ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. ஒரு 20 ரூபா வந்து அதிகமாக வந்து அது வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ ஓகேங்களா? ரெண்டுமே வந்து ஒரு 190 அந்த மாதிரி இருந்ததுன்னா ஈவன் பெட்டர் தான் அது. ஓகேங்களா? ஸோ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதில் இதுவுமே ரெண்டுமே 3 லாட்டு. ஸோ வேலிடிட்டி அதாவது 3:25க்கு ஆட்டோமேட்டிக்காக தான் எக்ஸிட் ஆகிருக்கு. நான் எக்ஸிட் பண்ணல. 3:20க்கு வந்து எக்ஸிட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ 3:10 அப்படின்னா நம்ம அந்த நேரத்தில் நாங்கள் கவனிக்கல. 3:20 அப்படிங்கிறது அந்த டைமில் வந்து எக்ஸிட் ஆகிருக்கு. நீங்கள் வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது 3:10க்கு வந்து எக்ஸிட் ஆகிக்கோங்க. ஸோ ஓவராலாக வந்து 3:20ல் எக்ஸிட் ஆகும்போது அதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கால் சைடு அதாவது மார்க்கெட் நல்லா கீழே விழுந்தது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் கீழே விழுகும்போது நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கு. விழுந்தது மீன்ஸ் வந்து ரொம்பலாம் விழுகலை. அது ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டு. ரேஞ்ச் பவுண்டில் மேலேயே போக ட்ரை பண்ணல. ஓகேங்களா? மேலே பிரேக் அவுட் கொடுக்க ட்ரையே பண்ணல. மார்னிங் ஒரு தடவை முட்டிச்சு. பட் அதுக்கப்புறம் கீழேயே தான் சுற்றிட்டு இருந்தது. அதாவது ஒரு ஜோனு, அந்த ஜோனில் கீழேயே தான் இருந்தது. ஸோ அதனால் நமக்கு வந்து இவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு. அதே மாதிரி புட் சைடு வந்து நம்ம வந்து ரொம்ப டீப் ஐடிஎம்லாம் போகல. ஃபஸ்ட் ஐடிஎம் தான் எடுத்துருந்தோம். அது மேலேயும் போகலை. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சின்ன லாஸ். இது வந்து ஹெட்ஜிங் தான், கிட்டத்தட்ட வந்து ஹெட்ஜிங் தான். 2 பொசிஷன் இல்லாமல் வெறும் சிங்கிள் பொசிஷனில் போகவே கூடாது. ஓகேங்களா? ஸோ ஹெட்ஜ் பண்ணிட்டு தான் போகணும். இதில் நமக்கு வந்து ஒரு மைனர் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. என்ன ப்ரோ 6 லட்ச ரூபா போட்டு 2,000 அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு வந்து 0.5% கூட வராது. உங்களுக்கு 0.3% அந்த மாதிரி தான் ரிட்டர்ன் இது. பட் வந்து உங்களுக்கு ஷார்ட் ரிட்டர்ன். ஓகேங்களா? ஸோ ஒரு பெரிய மார்ஜின் வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து பெருசாக ரிஸ்க் எடுக்க விரும்பலை அப்படின்னா இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஆப்ஷன் பையிங் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு இதை சும்மா இதான் நிச்சயமான ப்ராஃபிட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சரிங்களா? இது வந்து ஜஸ்ட் ஒரு பேக் டெஸ்ட் தான். இதை கண்டினியூஸாக ஒரு 1 மந்த் வந்து பண்ண போகிறேன். அதேமாதிரி உங்களோட அந்த பேக் டெஸ்ட்டுக்குன்னு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய்ட்டு இதே மாதிரி நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட்டையும் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ.